ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 6th நியூ புக்கில் இருக்கக்கூடிய இயல் 4ல் மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர், இந்த 3 தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தலைப்பான மூதுரையில் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார், ஆப்ஷன் சி கபிலர், ஆப்ஷன் டி நல்லாதனார். ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். நான் ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஔவையார். அடுத்து 2வது கேள்வி, மாசற என்ற சொல்லின் பொருள் என்ன? நாடு, குறையில்லாமல், செல்வம், ஆராய்ந்து. ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய குறை இல்லாமல். புக்கில் வந்து குற்றம் இல்லாதவர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய குறை இல்லாமல். அடுத்து 3வது கேள்வி, சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் என்ன? குற்றமில்லாமல், அளவு, செல்வம், ஒப்பிட்டு ஆராய்தல். ஸோ சீர்தூக்கின் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஒப்பிட்டு ஆராய்தல். அடுத்தது 4வது கேள்வி, ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? ஔவையார், பூதஞ்சேந்தனார், காரியாசன், காரைக்கால் அம்மையார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஔவையார். நார்மலாக ஆத்திச்சூடி அப்படின்னா ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னா நெல்லை சுமுத்து. சரிங்களா, இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது வெறும் ஆத்திச்சூடி. அடுத்தது 5th கொஷின், கொன்றை வேந்தன் என்ற நூலை எழுதியவர் யார்? புல்லங்காடனார், பூதஞ்சேந்தனார், கனிமேதாவியர், ஔவையார். ஸோ கொன்றை வேந்தன்கிறத யாருங்க எழுதியிருக்காங்க? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஔவையார். அடுத்தது, நல்வள்ளி என்ற நூலை எழுதியவர் யார்? ஔவையார், பூதஞ்சேந்தனார், கபிலர், நல்லாதனார். ஸோ நல்வழி நூல் எழுதினவங்க ஔவையார். சரிங்களா, இப்போ என்ன நாங்கள் எந்தெந்த நூல்களை பார்த்தோம்? நம்ம ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, இது 3 எழுதினவங்க ஔவையார். அடுத்து 7வது கேள்வி, மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கபிலர், பூதஞ்சேந்தனார், சி ஔவையார், டி மூவாதையார். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஔவையார். ஸோ 4 நூல்கள் வந்து இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 8th கொஷின், மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? 30, 31, 35, 34. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 31. அடுத்தது, மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும்? மேலோட்டமாக, மாசுர, அடுத்தது மாசற, மயக்கமுற. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மாசற. ஸோ இங்கே வந்து மாசுர அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, இங்கே மாசற. நமக்கு கரெக்டான பதில் பார்த்திங்கன்னா மாசற. ஓகேங்களா, மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். அடுத்தது, இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இடம் கூட்டல் எல்லாம். அடுத்தது 11வது கேள்வி, மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய மாசு கூட்டல் அற. அடுத்தது, குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஸோ இதுக்கான ஆன்சர் இம்மு கூட்டல் ஈன்றது சேர்ந்து மீன் வந்து குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்தது, இந்த தலைப்புக்கான கடைசி கேள்வி, அதாவது மூதுரை அப்படிங்கிற தலைப்பில் லாஸ்ட் கொஸ்டின், சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? சிறப்புடையார். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சிறப்புடையார். சரி, அடுத்த தலைப்பு வந்து பார்த்தலாம், துன்பம் வெல்லும் கல்வி. ஓகேங்களா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்?
இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய இகழும் படி. தூற்றும் படினா இகழும் படி. ஸோ அடுத்தது மூணாவது கேள்வி, மேதைகள், மாற்றார், நெறி, வற்றாமல். ஸோ மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மாற்றார் அப்படிங்கிறது வந்து மற்றவர், நெறிங்கிறது வழி, வற்றாமல் அழியாமல். அப்போ ஆன்சர் என்னங்க வருது? 3142 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. 3142ங்கிறது நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா 3142 இருக்குது. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின், மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பெரியோர், மூத்தோர் பெரியோர். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம், அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது சிக்ஸ்த் ஒன், திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? ஸோ திரையிசை பாடல்களில் உழைப்பாளர்களோட உயர்வை பற்றி போற்றினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது ஏழாவது கேள்வி, மக்கள் கவிஞர். எக்ஸாக்டாக தெளிவாக தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? அடுத்தது எட்டாவது கேள்வி, மாணவர் பிறர் டான்ஸ் நடக்கக்கூடாது. மாணவர் வந்து எப்படிங்க நடக்கக்கூடாது? பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. அடுத்தது நாம் டான்ஸ் சொல்படி நடக்க வேண்டும். யாரோட சொல்படி நம்ம நடந்துக்கணும்? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். அடுத்தது கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கைப்பொருளில் இந்த இப்போ மட்டும் நீக்கிட்டு என்ன பண்ணணும்? கை கூட்டல் பொருள் அப்படிங்கிறத நம்ம பிரித்து காட்டணும். அடுத்தது மானம் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அந்த வழக்கம் போல் இம்மு கூட்டல் ஈங்கிறது சேர்ந்து மீ அப்படின்னு மாதிரி மானம் இல்லா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ 11வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் சரியானது. ஸோ துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற தலைப்பும் 11 கேள்வியில் முடிஞ்சிருக்கு. மூதுரை வந்து ஒரு 13 கேள்வி பார்த்தோம், துன்பம் வெல்லும் கல்வியில் 11, மொத்தமாக இப்போ வரைக்கும் ஒரு 24 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கான கடைசி தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர். ஸோ கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவே போயிடுறேன். இதில் மொத்தம் 28 கேள்விகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன், அப்படியே பிக்கப் பண்ணி வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? யாருங்க சொன்னது? இது காமராசர் தானே சொன்னார். எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடங்கள் வந்து திறக்கணும் அப்படிங்கிறத காமராசர் சொன்னார். காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? எத்தனை பள்ளிகளை திறக்கணும்னு நினச்சார் அப்படின்னா 50,000, அதுவும் நாடு முழுக்க. ஓகேங்களா? அடுத்தது 3வது கேள்வி, காமராசர் டாஸ் மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். ஆரம்ப பள்ளி வந்து 1 கிலோமீட்டர் வந்து, அதாவது 1 மைல் தூரத்தில் வந்து இருக்கணும்னு நினச்சார். அடுத்தது அதாவது கூறினார். அடுத்து 4வது கேள்வி, நடுநிலை பள்ளி வந்து எத்தனை மைல் தூரத்தில் அமையணும் அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 3. தொடக்கப்பள்ளி வந்து ஆரம்ப பள்ளி 1 மைல், நடுநிலைப்பள்ளி 3 மைல் தூரத்தில் வந்து அமையணும்னு வந்து சொன்னார். அப்போது உயர்நிலைப்பள்ளி எத்தனை மைல் தூரத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? 1, 3, 5 ஒற்றைப்படையில் வந்து இருக்கணும். ஓகேவா? அடுத்தது 6வது கேள்வி, கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பெரியார். அடுத்தது பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காமராசர். ஓகேங்களா? பெருந்தலைவருங்கிறது யார்? காமராசர். அடுத்தது கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுவும் யார் தான்? காமராசர் தான். அடுத்தது படிக்காத மேதை என்று அழைக்கப்படுபவர் யார்? காமராசர். ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவரும் காமராசர். அடுத்தது கர்ம வீரர், இதை மட்டும் பார்த்துருவோம். கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர், இது எல்லாமே யாரை தான் குறிப்பிடுது? காமராசர் தான் குறிப்பிடுது. ஸோ என்னென்ன பேருங்கிறத ஒரு தடவை பார்த்துருவோம். கல்வி கண் திறந்தவர், பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர், இது எல்லாமே யாரோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராசரோட தான். அடுத்து 13வது கேள்வி, காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 6000. அடுத்தது இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராசர். அடுத்தது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய காமராசர். பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி
குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இதுவும் காமராசர். அடுத்தது பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யார்? காமராசர். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படித்து வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது 18. மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மதுரை. அடுத்து 19வது கேள்வி, நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? ஸோ எந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 1976 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 20வது கேள்வி, காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் வந்து இருக்குது. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் விருதுநகர். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சென்னை மற்றும் விருதுநகர். அடுத்தது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாரோட பெயர் வைக்கப்பட்டுள்ளது? யாரோட பெயருங்க? காமராசரோட பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 2000. அடுத்து 23வது கேள்வி, பள்ளிக்கூடம் காமராசர் பிறந்த நாளான டேஸாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அதாவது பள்ளிக்கூடம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஜூலை 15. அடுத்து 24, பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? ஸோ என்னங்க சொன்னாங்க? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஊரில் வந்து பள்ளிக்கூடமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பசி இன்றி என்னும் சொல்லை பிடித்து எழுத கிடைப்பது. ஸோ பசி கூட்டல் இன்றி. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பசி கூட்டல் இன்றி. அடுத்தது படிப்பறிவு என்னும் சொல்லை பிடித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய படிப்பு கூட்டல் அறிவு. அடுத்தது 27வது கேள்வி, காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய காட்டாறு. ஸோ இன்றைக்கான கடைசி கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் அண்ணா, தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் காந்தி. ஸோ இது ரெண்டுமே யாரை பற்றி சொல்லக்கூடியது? காமராஜரை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ 2 கூற்றுமே வந்து நபரோட பெயரை வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்று 2மே வந்து தவறு. அப்போ கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான கேள்வி. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தம் 3 தலைப்பு வந்து டெஸ்ட் எழுதியாச்சு. மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர் அப்படிங்கிற 3 தலைப்பில் வந்து டெஸ்ட் எழுதியாச்சு. நாளைக்கு வந்து இந்த இயல்லே வந்து நூலகம் நோக்கி அப்படிங்கிற தலைப்பும், அதுக்கான இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, இன எழுத்துக்கள், இது 2மே சேர்த்து, அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பாடம் நூலகம் நோக்கியும் இன எழுத்துக்கள்ங்கிற இலக்கணமும், அதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், இலக்கண பகுதி, மொழித்திறன் பயிற்சி எல்லாமே சேர்ந்து நாளைக்கு வந்து டெஸ்ட்டாக வந்து முடிஞ்சிடும். இயல் 4 நாளைக்கு முடிஞ்சிருங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்க்குறவங்க நான் வந்து இவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன், மூதுரையில் வந்து இவ்வளோ வாங்கியிருக்கேன், துன்பம் வெல்லும் கல்வியில் இவ்வளோ வாங்கியிருக்கேன், கல்வி கண் திறந்தவர் 28 கேள்வியில் எனக்கு இவ்வளோ ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ மூதுரையில் மொத்தம் வந்து 13 கேள்வி இருந்துச்சு, துன்பம் வெல்லும் கல்வியில் 11 இருந்துச்சு, கல்வி கண் திறந்தவரில் 28 இருந்துச்சு. அப்போ எத்தனைங்க வருது? இங்கே ஒரு 12, 1, 2, 3, 4, 5, 52 கேள்வியில் எனக்கு இவ்வளோ கொஷின்ஸ் தெரிஞ்சிருக்கு, 50 மார்க் வாங்கியிருக்கேன், இல்லை 25 மார்க் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து தெரியப்படுத்தினாலும் ஓகே தான். இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஸோ நம்ம இதை ரெகுலராக வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு அது மூலமாக தான் தெரிய ஆரம்பிக்கும். ஒன்று வீடியோக்கு லைக் போட்டு தெரியப்படுத்துங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கமெண்ட் கூட நீங்கள் போடுங்க, இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கள், இல்லையா நான் வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், இல்லையா இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொண்டு போங்க, இல்லை வந்து ஸ்லோவாக கொண்டு போங்க, இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது தான் சரி ஓகே இவ்வளோ பேர் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இதை ஸ்டாப் பண்ணாமல் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய வரும். ஸோ லைக் போடுறது மூலமாகவோ இல்லை கமெண்ட் போடுறது மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.